அடுத்த சிறப்பு நிகழ்வாக முத்திரை வகுப்பு. இன்னும் நமக்கு சிறப்பான முத்திரைகளை வழங்கும் முத்திரையாத்தான் மேகநாத் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. அற்புதமான இந்த காலை பொழுதுல நம்ம சண்முக முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது நமக்கு முடி மற்றும் எலும்புகளை பலப்படுத்துவதற்கான வலிமையை கொடுக்கும். அதுபோக நினைவாற்றல் சக்தியை அதிகப்படுத்துவதற்கான வலிமையை கொடுக்கும். நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலை சரி பண்ணுறதுக்கான வலிமையுமே நமக்கு நாமே செல்ஃப் ஹீலிங், அதாவது நோய் எதிர்ப்பாற்றலை நமக்குள்ளே சரி பண்ணக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மையை செயல்பட தொடங்கும். இதை க்ளோசிங் 6 கேட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது 6 விதமான உணர்வு தன்மைகளை மறைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இது எப்படி செய்யப்படும்? ரொம்ப ஈஸியான முத்திரை, சண்முக முத்திரை. நம்ம 2 கைகளையும் பார்த்தீங்கன்னா கட்டவரில் ஃபர்ஸ்ட் இப்படி தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலை இப்படி தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் நடுவரை இப்படி தொட்டுக்கணும். அதுக்கப்புறம் மோதிரம் தொட்டு சுண்டு வரலை மட்டும் நீட்டி வச்சுக்கணும், தொடாம. அவ்வளவுதான். ஸோ இப்படி இருக்கும். இந்த 4 வரலை தொட்டுக்கிறோம். இந்த மோதிரம் மட்டும் நீட்டி வச்சுப்போம். நீட்டி வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்போம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கிறதே, ரொம்ப ஈஸியான முத்திரை. நீங்க இப்படி அந்த மாதிரி அப்படியே மனசுக்கிட்ட, அதாவது நெஞ்சுக்கு நேராக வைத்து கொண்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும். இது 5 நிமிஷத்துல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க செஞ்சுக்கலாம். இதை செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள செல்ஃப் ஹீலிங் நல்லா நடக்க தொடங்கும். அதுபோக உங்களுடைய போனை ஸ்ட்ரென்த் பண்ணும், ஹேரை ஸ்ட்ரென்த் பண்ணும். அது போக உங்களுடைய மூளைத்திறன் செயல்பாட்டை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு முத்திரை தான். இது முத்திரை இது சண்முக முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சண்முக முத்திரைக்கு நிறைய இருந்தாலும் இது ஒரு முத்திரை. இந்த முத்திரையை பயன்படுத்தி அனைவரும் வளம் நலமும் பெற்று நலமாக வாழ வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த முத்திரையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், உணவாளிகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க.